ஹே அல்ஜி ஃபேமிலி, நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் பேங்க் பேலன்ஸ் பற்றி. அது விமன் ஓரியன்டாக நான் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய ஷேர்ஸ், நிறைய ஒப்பீனியன்ஸ் அதை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அது லேடிஸ்க்காக மட்டும் இல்லை, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்களோட மனி கோஷன்ட்டை, உங்களோட மனி மைண்ட் செட்டை, உங்களோட பேங்க் பேலன்ஸை நீங்கள் ஏன் உயர்த்தியே ஆகணும், ஏன் இது கரெக்டான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு அந்த ஒரு 1 hour வீடியோ அதை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், எல்லாருமே செக் பண்ணுங்கள். ஓகே, இன்டர்நெட் அப்படின்ற இந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை நீங்கள் பேங்க் பேலன்ஸை உயர்த்துறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ரெடியாக ஆகலை. உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களுக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது. அதாவது ஒரு இமெயில் எழுத முடியும் என்னால், தப்பு இல்லாமல், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நான் என்னால் ஒரு இமெயில் எழுத முடியும் அப்படின்னாலே இப்போவே நீங்கள் ஒரு கான்டென்ட் ரைட்டிங் மூலமாக உங்களோட என்ன பண்ணலாம், தனித்திறமைகளை வெளிப்படுத்தி காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். எடிட்டிங் கற்றுக்கோங்க, வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் கற்றுக்கோங்க. செல்லிங் ஸ்கில்ஸ் இருக்கா, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் எழுத முடியுமா உங்களால், எப்படி ஒருத்தவங்களை வாங்க வைக்க முடியும் அப்படின்ட்டு. இல்லைனா ஒரு கம்பெனி தத்தளிக்கிறாங்க, உங்களுக்கு நல்லா செல் பண்ண தெரியும், இதே கான்செப்டை நீங்கள் உங்களோட ஒரு ஸ்கிட் ரெடி பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி டெலிவர் பண்ணலாம், இன்னும் இவங்க விதவிதமான்ற மாதிரிலாம் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியுமா. ஒரு யூடியூப் சேனலுக்கோ இல்லை ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்க சைக்கிள் விற்கிறாங்க, ஒரு இம்போர்ட்டட் சைக்கிள்ஸ்லாம் அவங்க விற்றுட்ருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும் வச்சுட்ருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அதை மேனேஜ் பண்ண கூட தெரியலை அப்படின்னா, அதை மேனேஜ் பண்ணுறதோட அவங்களுக்கு அந்த செல்லிங் கோஷன்ட்டையும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் மூலமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களோட பேங்க் பேலன்ஸை உயர்த்துறதுக்கு இன்டர்நெட்டை நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே இன்னுமே இன்டர்நெட்டை வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்டர்நெட்டை வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, சும்மா ஃபன் பண்ணுறதுக்காக, என்டர்டெயின்மெண்ட் வேல்யூக்காக, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே தான் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, அப்போ அந்த ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்துறதுக்கு, இல்லை அங்கே ஒரு மேப் எப்படி இருக்குது, என்ன மாதிரி டெரெயின் இருக்குது, என்ன மாதிரி வெதர் இருக்குது, இது மாதிரிலாம் படிக்கிறதுக்காக, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்காக, அதாவது இன்ஃபர்மேஷன் ஓரியன்டாக மட்டும்தான் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பை இழக்கிறீங்க. 2019க்கு அப்புறம் உலகமே இன்டர்நெட் மயமாக அதிக அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இன்றைக்கி ஒரு குழந்தைக்குமே ஒரு நாள் லீவ் விட்டால் கூட 2019க்கு முன்னாடி வரைக்கும் அந்த லீவ் அதுதான், இன்னைக்கு மழை பெய்யுது லீவு. ஆனால் இன்றைக்கு அந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம் 2019, 2020, 2021. ஆனால் இன்றைக்கி 2024 கூட அந்த குழந்தைங்களுக்கு லீவ் கிடையாது. அன்றைக்கி லீவ் இருந்ததுன்னா அவங்க ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு எவால்வ் ஆகிட்டோம் நம்ம. ஓகே, நம்ம ஒரு எவால்வ்டு வேர்ல்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரமும் நீங்கள் அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ண மறுக்கிறீங்க அப்படின்னா எதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்கு, உங்களோட பேங்க் பேலன்ஸை உயர்த்துறதுக்குன்னா நீங்கள் உங்களுக்கே ஒரு பெரிய டிஸ்சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி நான் ப்ரோக்ராம் ஒன்று ஆஃபர் பண்ணுறேன், அது இங்கிலீஷில் தான் ஒர்க் அவுட் ஆகுமா, நான் தமிழில் கான்டென்ட் ரைட்டிங் ஆஃபர் பண்ணலாமான்ட்டு. நீங்கள் ஆஃபர் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் அதிக அளவுக்கு கிடையாது. நீங்கள் அந்த இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டிங்கன்னா, அந்த இங்கிலீஷ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா, இந்த உலகத்தையே உங்களோட கைவசத்தில் வச்சுருக்கலாம். லைக் எல்லாத்தையுமே நீங்கள் அடைய முடியும். நான் ஏன் நம்மளோட இங்கிலீஷ் நான் எல்ஜே ஃபேமிலிக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி அதிக அளவுக்கு நான் வலியுறுத்தி கூறிட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயந்தான். உங்களோட வெற்றி வாய்ப்புகளை நீங்களே அணை போட்டு தடுத்துக்க தேவையில்லை. வெறும் என்னோட ஜாபில் என் மேனேஜர்கிட்ட அசிங்கப்படாமல் இருக்கிறதுக்கு, ஒரு இமெயிலை ஒழுங்காக எழுதுறதுக்கு, அதுக்கு மட்டும்தான், என் குழந்தைங்களுக்கு ஏதோ சொல்லி கொடுக்கறதுக்கு, அதுக்கு மட்டும் எனக்கு இங்கிலீஷ் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. அதுக்காக மட்டுமே நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டு இல்லை. நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ப்பா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தேன், நான் என்னோடய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்ல, நீங்களும் உங்களை உயர்த்திக்க முடியும்ன்ட்டு நான் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இந்த வெற்றி வாய்ப்புகளெல்லாம் என்னோட மக்கள் இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இந்த வெற்றி வாய்ப்புகள் உங்கள் கண்ணு முன்னாடி எக்கச்சக்கமாக குவிஞ்சு கிடக்கு, ஆனால் நீங்கள் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்க மறுக்கிறீங்க. நீங்கள் அதை கைப்பற்றலாம், கண்டிப்பாக உங்களுக்காக வேறு யாருமே வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களோட மைண்ட் செட்டில் நான் என்னோடய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, எனக்கு ஒரு ஃபாரின் ஜாப் வேணும், அதுக்காக எனக்கு இந்த ஜாப்லேயே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரெஸ்பெக்ட், அந்த சோஷியல் டைனமிக்ஸ்க்காக நான் என்னோடய ஹையரார்க்கிக்காக நான் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தட்ஸ் ஓகே. பட் அதையும் தாண்டி உங்கள் பேங்க் பேலன்ஸை உயர்த்துறதுக்கான அந்த மிகப்பெரிய டூலாக உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இருக்க நீங்கள் தமிழ் மீடியம் மாணவியோ, தமிழ் மீடியம் மாணவனோ, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களோ, வில்லேஜில் படிச்சிங்களோ, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களோ, நீங்கள் எங்கே படிச்சிருந்தாலுமே உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை உயர்த்திக்கிட்டிங்கன்னா
ரைட்டிங் ஸ்கில்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இங்கேயே அடப்பட்டிருக்க தேவையில்லை. நான் ஒரு யூடியூபருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவங்களுக்கு ஒரு எடிட்டிங்க்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், இல்லை கிராஃபிக் டிசைனிங்க்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, இந்த யூடியூப் தளத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு வெறும் இந்த ஒரு சென்னையோ தமிழ்நாடோ அங்கே மட்டும் உங்களை சுருக்கிக்க தேவையில்லை. நீங்கள் உலகளாவிய மார்க்கெட்டுக்கு ரீச் பண்ண முடியும். இந்தியாவே அவ்வளோ பெருசு இல்லையா? இங்கிலீஷ் இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே கம்யூனிகேட் பண்ண முடியும். நான் தமிழை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தமிழை விட்டுருங்க, இங்கிலீஷை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்கன்னு நான் இங்கே சொல்லலை. தமிழ் நம்மளோட தாய்மொழி, தமிழ் கண்ணு மாதிரி நம்மளுக்கு, ஓகேவா? அது இல்லாமல் எதையுமே உருப்படியாக நம்ம செய்யவே முடியாது. அது நம்மளுக்கு உயிருக்கு நிகராக நம்ம பார்க்குறோம். இங்கிலீஷ் அப்படின்றது இந்த ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி, உங்களோட ஏசி ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. உங்ககிட்ட இருக்க ஒரு கருவி, நீங்கள் எந்திரிச்சு மேலே டொக்கு டொக்கு டொக்குன்னு அந்த பட்டனை அமுக்கிட்டு இருக்கிறது பதிலாக ஏசி பட்டனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு கன்வீனியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. அது ஒரு டூல். உங்களோட டூல் பாக்ஸில் இங்கிலீஷ் அப்படின்றது ஒரு டூலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வராது. ஐயோ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு இங்கிலீஷே வரலன்ட்டு நீங்கள் உங்களையே படுத்திக்கணுன்ட்டு அவசியமே இருக்காது. ஸோ உங்களோட பேங்க் பேலன்ஸை உயர்த்திக்கிறதுக்கு இன்டர்நெட் அப்படின்றத வெறும் இன்ஃபர்மேஷன் என்ஜினாக மட்டும் பார்க்காதீங்க, வெறும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணாதீங்க. அதை உங்களோட வருவாயை உயர்த்திக்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக பாருங்கள். உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன் எக்ஸ்க்ளூசிவாக. என்னோட இங்கிலீஷ் எனக்கான ஒரு பதவி உயர்வை கொடுக்க போகுது, எனக்கு ஒரு சின்ன அப்ரைசல் கொடுக்க போகுது, எனக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பெக்டை வாங்கி கொடுக்க போகுது, அப்படி மட்டும் பார்க்காதீங்க. இந்த ஒரு அமேசிங்கான தருணத்தில் நான் இருக்கேன். இந்த இன்டர்நெட் ரெவல்யூஷனில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன செஞ்சாலும் அதில் சாதிக்க முடியும். ஸோ எனக்கான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் என்னோடய பேங்க் பேலன்ஸை உயர்த்த போகுது. என்னோடய பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு அதை சார்ந்து யோசிங்க, அதை சார்ந்து திங்க் பண்ணுங்கள், அதை சார்ந்து அந்த இன்டர்நெட்டில் இருக்க வாய்ப்புகளை பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில் இருந்தாலுமே அதை நீங்கள் இந்த இன்டர்நெட் மூலமாக பூதாகரமாக சம்பாதிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியும். எந்த ஸ்கில் இருந்தாலுமே நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க ஸ்கில்லை வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் இருக்குன்னா ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சும்மா கூகுள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்கா இல்லையா, இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை சார்ந்து இல்லை, பட் அதை சுற்றி வேறு ஏதோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா அதை நீங்கள் உடனே டெவலப் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஸோ உங்களோட டெக் ஸ்கில்ஸில் கவனம் செலுத்திட்டே இருங்க. உங்களோட டெக் ஸ்கில்ஸில் அதிக அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்களோட டெக் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப முனைப்போடு செயல்படுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஆதாரமாக விளங்க போகுது உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு. அந்த டெக் ஸ்கில்னு நான் சொல்லும்போது அக்கௌண்டிங்குமே ஒரு டெக் ஸ்கில், அதாவது உங்களுக்கு பணம் சம்பாதிக்க போகிற அந்த ஹார்ட் ஸ்கில்லை நான் சொல்கிறேன். அதே அளவுக்கு உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் முக்கியம். ஏன்னா அதுதான் உங்களை கிளையண்ட்ஸை கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. முதல்ல லோக்கல் கிளையண்ட்ஸை அப்ரோச் பண்ணுங்கள். என்னோடய ஃபார்முலா அதான். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா, எனக்கு யூஎஸ் கிளையண்ட்ஸ் தான் வேணும் அப்படின்னா ஓகே, எனக்கு அதெல்லாம் வரும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் எந்த பாதையில் அடியெடுத்து வச்சாலும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். ஆனால் உங்களோட போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் ஒரு 6 months ஓகே, நான் ரிலாக்ஸ்டாக இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ண போகிறேன், இதில் இருக்க நுணுக்கங்களை நான் கற்றுக்க போகிறேன்ட்டு லோக்கல் கிளைண்ட்ஸ் அவங்கள நீங்கள் போய் பார்க்க முடியும். அவன் ஏமாத்திட முடியாது உங்களை பணம் கொடுக்காம. ஏன்னா அவங்களோட ஆஃபீஸை நீங்கள் போய் பார்ப்பீங்க, அங்கே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை லோக்கலாகவே நீங்கள் வாங்க முடியும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் ஜாப் ஓகே, இது ஒரு கம்பெனி நாக்ரி, டைம்ஸ் ஜாப்ஸ் இந்த மாதிரி ஜாப் போர்ட்டலில் ஃபுல் டைமாக வேணும்ன்ட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசி நான் எனக்காக அதை ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாவோ இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாவோ வாங்க முடியும். ஏன் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா, என்னோட ப்ரெசன்டேஷனில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, என்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி வளர்த்துப்பீங்க? 2008 எனக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது, அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்தது, பட் நுணுக்கங்கள்லாம் தெரியாது. இப்போ எனக்கு நுணுக்கங்களும் தெரியும், ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுலேயே நான் இருந்திருக்கேன், நிறையா அந்த கிளையண்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அவங்களோட கேள்விகளை எதிர்கொண்டிருக்கேன், நிறைய ரிஜெக்ஷன்ஸை எதிர்கொண்டிருக்கேன். நீங்கள் ரிஜெக்ஷன்ஸை எதிர்கொள்ளாமல் உங்களுக்கு தேவையான எதையுமே அடைய முடியாது. எல்ஜே ஃபேமிலி ரிஜெக்ஷன்ஸை எதிர்கொள்ளாமல் உங்களோட கிளையண்ட்ஸை அடைய முடியாது. நீங்கள் 10 கதவுகளை தட்டினாதான் ஒரு கதவு திறக்கும். நான் தட்டுற கதவெல்லாம் திறந்துடணும், அவங்கெல்லாம் எனக்கு எஸ் சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு
அந்த கான்ஃபிடென்ஸோட போங்க, அந்த ஒரு குட் வைபோட போங்க. பட் அவங்க நோ சொல்லிட்டாக்கா இது டிலேட் எஸ் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. அவங்க எனக்கு எஸ் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்டை எப்போவுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரி, உங்களோட ஒரு பாசிட்டிவ் ஸ்டோரியிலேயே வச்சுருங்க. அப்போ நீங்கள் ரிஜெக்ஷனை பார்த்து அஞ்ச மாட்டீங்க, ரிஜெக்ஷனை பார்த்து துவண்ட மாட்டீங்க, ரிஜெக்ஷனை பார்த்து ஐயோ என் லைஃப் இவ்வளோ தான் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. இது நீங்கள் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை இன்டர்வியூக்கும் பொருந்தும். நீங்கள் எத்தனை சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டார்கெட்ஸை அதுக்கு பொருந்தும். அண்ட் இந்த மாதிரி இந்த இன்டர்நெட் மூலமாக உங்களோட பேங்க் பேலன்ஸை உயர்த்துறதுக்கும் பொருந்தும். ஸோ நீங்கள் மனசுக்குள்ளே வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான், நான் இந்த இன்டர்நெட்டை இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். இன்டர்நெட்டை பேங்க் பேலன்ஸை உயர்த்துறதுக்கு, என்னோட பேங்க் பேலன்ஸை உயர்த்துறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்னோட எல்லா எஃபர்ட்டையுமே நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு ஹார்ட் ஸ்கில் எனக்கு தேவை. அதை சுற்றி எனக்கான அந்த சாஃப்ட் ஸ்கில், என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நான் கண்டிப்பாக நிலைநிறுத்திப்பேன் எனக்குள்ள அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை திடகாத்திரமாக வடிவமைங்க. உங்களுக்கு இந்த ரெண்டுமே தேவை. ஒரு ஹார்ட் ஸ்கில் தேவை, ஒரு அதை சுற்றி ஒரு சாஃப்ட் ஸ்கில் தேவை. வெறும் உங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பிபிஓ ஜாப் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஸ்கில் இருக்குது, கிராஃபிக் டிசைனிங் ப்ளஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அக்கௌண்டிங் ஸ்கில்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், செல்லிங் ஸ்கில்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த மாதிரி உங்களோட லைஃப்பை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கில் அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் அதை சார்ந்து நிறைய அது சார்ந்து நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்க முடியும். அண்ட் அதை வச்சு ஏணிப்படிகள் மாதிரி நீங்கள் ஏறிட்டே இருக்க முடியும். நான் பேங்க் பேலன்ஸ் ரிலேட்டடாக ஒரு வீடியோ பண்ணேன், அதுக்கு ஷார்ட் வைரல் வீடியோ, அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னல. அது கூட இன்னொரு வீடியோவும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். அது உங்களோட டைம் ஃப்ரீடம் அண்ட் மணி ஃப்ரீடமை எப்படி கட்டமைக்கிறது அப்படின்றதுக்காக நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லைவ் பண்ணியிருந்தேன் நான். ஓகே, அதை நான் உங்களுக்கு இங்கே லிங்க் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பில்டிங் யுவர் பேங்க் பேலன்ஸ் யூஸிங் இன்டர்நெட் கைஸ். இன்டர்நெட்டுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இன்டர்நெட் கொடுக்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வெறும் இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கிட்டு யூடியூப்பில் டெய்லி ஒரு 8 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க வீடியோஸே பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராமில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க வீடியோஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு உங்களோட லைஃப்பை வீணடிக்காதீங்க. உங்களுக்காக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஹார்ட் ஸ்கில் கற்றுக்கோங்க. அதை சுற்றி உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிட்டே இருங்க. உங்களோட இங்கிலீஷ் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை செக் பண்ணுங்கள். learn.lavanyajaykumar.com. அங்கே தான் நம்மளோட அகாடமி செயல்படுது. இங்கிலீஷ் மாஸ்டரி 10 மணி நேரம் கோர்ஸ், 6 மாதத்துக்கு ஆக்சஸ் இருக்கும். கிராமர் மாஸ்டரி 8 மணி நேரம் கோர்ஸ், அடுத்த 6 மாதத்துக்கு ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த வீடியோஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். உடனே நீங்கள் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 40-45 லெசன்ஸ் இருக்கும் ஒரு கோர்ஸ்லையுமே. ஒரு எபிசோடாக நான் கொடுத்துருப்பேன். learn.lavanyajaykumar.com போயிட்டு கிராமர் மாஸ்டர் கிளிக் பண்ணுங்கள், சிலபஸ் ஓப்பன் ஆகும். ட்ரையல் லெசன்ஸ் பாருங்கள், சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் பாருங்கள். அப்படியே பை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிராமர் மாஸ்டரி இப்போதைக்கு 3000 ரூபாய், இங்கிலீஷ் மாஸ்டரியும் 3000 ரூபாய் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு பேங்க் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததுன்னா, இப்போ என்னால் முடியல, எப்போவுமே முடியாது அப்படின்ற அந்த மனநிலையிலேருந்து வெளியே வந்துட்டு என்னோடய லைஃப் பெருசு, இன்றைக்கி 70 வயசில் 80 வயசில் இருக்கவங்கலாம் அவங்களுக்கான ஒரு இன்கம்மை ஜாலியாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கவங்கலாம் அவ்வளோ அமேசிங்காக அவங்களோட ஸ்கில்ஸை உயர்த்திட்டு இருக்காங்க. அவங்களாம் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க இன்னும் ஹசில் பண்ணுறதுக்கு, கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அந்த ஜெனரேஷன் எல்லாமே நம்மளுக்கு என்ன குறைஞ்சி போச்சு? இப்போ நீங்கள் 20s 30s 40s இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு? உங்களோட வில் பவர் இருக்குது, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்குது, உங்களுக்கு பேஷன் இருக்குது. என்னோட பேங்க் பேலன்ஸை நான் உயர்த்தணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நான் A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பாய்ன்ட்டு அந்த ஸ்கூல் மெத்தடாலஜியோ இல்லை மற்ற யூடியூப் லெசன்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, அப்படிலாம் இருக்காது என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள். அதுவும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதில் எல்லாமே நீங்கள் என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ், என்னோட டெக்னிக்ஸ் தான் கற்றுப்பீங்க. நான் என்ன பண்ணேன், திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஸ்பீக்கிங் எனக்குள்ளவே பேசி பார்க்கறதுக்கு என்ன எக்ஸசைஸ்கள் பண்ணேன், எப்படி நான் லிசன் பண்ணேன், இதெல்லாம் இங்கிலீஷ் மாஸ்டரில் இருக்கும். எப்படி என்னோட வொக்காபுலரி டெவலப் பண்ணேன், எல்லாமே இங்கிலீஷ் மாஸ்டரில் இருக்கும். என்னோட கிராமரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி அன்கான்ஷியஸ் அசிமுலேஷன்ற அந்த ப்ராசஸை அப்ளை பண்ணேன், ஃபிக்ஷன் புக்ஸ் மூலமாகவே எப்படி என்னோட கிராமரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன், அதெல்லாம் நீங்கள் எப்படி செய்ய முடியும், எல்லாத்தையுமே நான் கிராமர் மாஸ்டரியில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட இன்டர்நெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்டர்நெட்டை பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு அமேசிங்கான மெஷினாக பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் 5 years டவுன் த லைன், 10 years டவுன் த லைன் எனக்கு நடந்த மாதிரியே ஒரு அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. இதை மிஸ் பண்ணிடாதீங்க.